இந்த பிள்ளை கதறி கதறி அழுகிறத பார்த்தா சங்கட்டமா இருக்கு. அந்த பிள்ளை கேக்குது, உங்களுக்கு அப்பா இருக்காங்களா, எனக்கு அப்பா வேணா அந்த போதை மூலம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்லூரி மாணவி ஒருவரை காரணமே இல்லாமல் கஞ்சா போதை கும்பல் ஒன்று கத்தியால் வெட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. திராவிடத்துக்கு ஓட்டு போடுற பகுத்தறிவாளர் கூட்டமே அப்பாவை இழக்கிற குழந்தைங்களோட வழி என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா? முதல்ல திராவிடம் ஊற்றி கொடுக்குற சாராயத்தை குடிச்சு பல லட்சம் குடும்பங்களை கொண்டு குவிச்சிட்டாங்க. இவங்க செத்து போனது கூட எனக்கு வழி கிடையாது. ஆனால் இதுங்களை நம்பி இருக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைங்களோட வழிக்கு யார் பதில் சொல்வா? இந்த மாதிரி பல லட்சம் அநியாயமான கதறல்களுக்கும் கண்ணீர்களுக்கும் நீங்க பொறுப்பா இருந்திருக்கீங்க. நீங்க போட்ட ஓட்டு, நீங்க சொல்லப்பட்ட ஏதோ ஒரு காரணம், பகுத்தறிவு, பெரியார், பாசிச எதிர்ப்பு, நீங்க கட்டமைச்சிட்டு இருக்கிற எல்லா காரணத்தங்களை தாண்டி நீங்க செஞ்ச பாவம் 7 தலைமுறை தாண்டி உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். சாராய வைக்கிறவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. நீங்களாம் மனித பிறவிகளா? முதல்ல உங்க வீட்டில் அந்த கொலை நடக்காதனால, உங்க வீட்டில் அந்த கற்பழிப்பு நடக்காதனால, உங்க வீட்டில் இந்த கஞ்சா குடிக்கு நாய்ங்கெல்லாம் வெட்டாதனால உரிமைன்னு நினைச்சு நீங்க திமுக ஓட்டு போடுறீங்க. திமுகக்கு ஓட்டு போடுறவன்லாம் வாழ்க்கையில் அரசியல் பேசாதீங்க. ஒரு சாராய கும்பலை உருவாக்கிக்கிட்டு ஒரு கஞ்சா கூட்டத்தை உருவாக்கி இத்தனை குழந்தைகளுடைய கதறல்களுக்கு காரணமா இருக்கீங்க. இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க? நான் பகிரங்கமா எச்சரிக்கை தரேன், திமிரா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறவங்க எல்லாம் இங்க சாதாரணமா இந்த மண்ணுல இருந்து நீங்க வெளியேற முடியாது. எல்லாருடைய சாபத்தையும் நீங்க வாங்கி ஆகணும். வாங்கிட்டு இருக்கீங்க, திரும்பவும் ஓட்டு போட்டா வாங்க போறீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.